சரிகமபா நிகழ்ச்சியில வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அதில கிடைச்ச பணத்த வச்சு, திவினேஷ் அவர்கள் அவங்களோட அம்மாக்கு சூப்பரான பரிசு பொருள் ஒண்ணு வாங்கி குடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4ஓட டைட்டில் வின்னரா திவினேஷ் அவர்கள் வந்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த சீசன் முழுக்கவே பழைய பாடல் பாடிட்டு இருந்தாரு. இதனால ரசிகர்களுக்கு இது பிடிக்குமா? இவர் ஃபர்ஸ்ட் வருவாரா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்த நிலையில, ஒட்டுமொத்த ரசிகர்களுமே அவருக்கு வாக்குகள் அள்ளி போட்டு அவரும் முதலிடம் பிடிக்க வச்சிருந்தாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 பரிசு தொகை வழங்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து தொடர்ந்து அவருக்கு வாழ்த்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில திவினேஷ் அவர்கள் அந்த பரிசு தொகையில முதல்ல என்ன செலவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பரிசு தொகையான 10,00,000த்துல அவரு முதல் செலவா அவங்க அம்மாக்கு நகை தான் எடுத்து கொடுக்க போறாராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. எதற்காக நகை அப்படிங்கிறத அவரே வந்துட்டு வெளிப்படையா ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்துட்டு இருக்காரு. அவரு சம்பாரிக்கிறது அப்படிங்கிறது எங்களோட கல்விக்கும், சாப்பாடு செலவுக்குமே சரியா இருக்கும். அத தாண்டி மிகப்பெரிய அளவுல நாங்க எதுவும் கொண்டாடினது கிடையாது. குறிப்பா எந்த ஃபங்ஷன் போனாலும் அம்மா தங்க நகையெல்லாம் போட்டு நான் பார்த்ததே இல்ல. அங்க இருக்கவங்கலாம் தங்க நகை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கும் வாங்கி தரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அண்ட் எப்படியாவது அம்மாவுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அண்ட் இப்ப இந்த பரிசு தொகை இருக்கு இல்லையா? இதுல கிடைச்ச காசின் மூலியமா அம்மாவுக்கு நான் முதல் வேலையா அதான் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சூப்பரான தங்க நகைகள் வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் அம்மாட்ட இத குடுத்து அவங்கள கட்டிப்புடிச்சு தன்னோட சந்தோஷத்த வெளிப்படுத்தியிருக்காரு. இவ்வளோ சின்ன வயசுலயே தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அவரு செஞ்சிருக்காரு. அண்ட் இத பார்த்துட்டு அவங்க அம்மாவுமே ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அண்ட் அவங்க அப்பாவுமே திவினேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் நெறைய பேரு, இவ்வளோ சின்ன வயசுலயே இவ்வளோ மெச்சூர்டா அதுவும் அந்த காச நல்லபடியா செலவு பண்ணியிருக்க. அதுவும் முதல் செலவே அம்மாக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆர்த்தி ரவி அவர்கள் மறுபடியும் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்டர் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "உங்களோட வாழ்க்கையில ஒளி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் எங்களோட வாழ்க்கையில இருள கொண்டு வந்திருக்காங்க. நீங்க என் கூட இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக இத்தனை வருட கல்யாண நாள கொண்டாடுனீங்க? ஒருவேளை எங்ககிட்டேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, உங்களோட அப்பா, அம்மா கிட்ட தான் நீங்க போயிருக்கணும். எங்களோட வாழ்க்கையில இடையூறா வந்த ஒரு பொண்ணோட வீட்டின் கதவை ஏன் தட்டுனீங்க? 3வது நபரால தான் நம்மளோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கையில இத்தனை வருஷமா நம்ம கல்யாண நாள ஒண்ணா சேர்ந்து தான் கொண்டாடினோம். அப்பலாம் சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. யாரோ ஒரு 3வது நபரின் பேச்சை கேட்டு நம்மளோட வாழ்க்கை இப்படி போயிருச்சு" அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் இதுக்கப்புறமும் நான் போஸ்ட் போடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்னை சுத்தி பின்னப்பட்டிருக்க சூழ்ச்சிகள வேற வழி இல்ல. அதனால தான் நான் அந்த போஸ்ட்ட போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.